போர்வெல் ரிக் உரிமையாளர்கள் மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து மதுரையில் 3 நாள் அடையாள வேலை நிறுத்தம். ஆழ்துளை அமைப்பதற்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் போர்வெல் உரிமையாளர்கள் போதிய லாபம் இன்றி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட போர்வெல் ரிக் உரிமையாளர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் கோச்சடை பகுதியில் உள்ள மதுரை மாவட்ட போர்வெல் உரிமையாளர்கள் நலசங்க அலுவலகம் முன்பு தலைவர் சுரேஷ் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட போர்வெல் உரிமையாளர்கள் ஜனவரி 19, 20 மற்றும் 21 ஆகிய 3 நாட்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், சீனாவிலிருந்து வரக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்தியாவில் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் எங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய லாபம் இல்லாததால் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே அரசாங்கம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து மூலப்பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்பது எங்களின் பிரதான கோரிக்கைகளாக உள்ளது. இதனால் 3 நாட்கள் அடையாளமாக போர்வெல் வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் மதுரை மாவட்ட போர்வெல் ரிக் உரிமையாளர்கள் அண்ட் ஏஜென்ட்டுகள் நல சங்க தலைவராக இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதிப்புக்காக இந்த வேலை நிறுத்தம் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, எங்களுடைய மூலப்பொருளான பிட்டுக்கு கார்பன் கிடைக்கிறது இல்லை. அதனால் பிட்டினுடைய காஸ்ட்டு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா 150 மடங்கு ரேட்டு ஏறிடுது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம ஆளுகள் சம்பளம் 10,000 ரூபா கொடுத்த சம்பளம் இன்றைக்கி 16,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 25,000 ரூபா கொடுத்த ட்ரில்லர் சம்பளம் இன்றைக்கி 48,000 ரூபாய் ஆகிடுச்சு. இப்போ ஆள் சம்பளமும் கூடி போச்சு. இதை காட்டிலும் இந்த உக்ரைன் இந்த பிரச்சனையில் ஆயில் டீசல் விலை கூடலையே தவிர ஆயில் ரேட்டு கூடியிருக்கு. கண்ணுக்கு தெரியாமல் ஆயில் ரேட்டு கூடி போச்சு. ஆக எங்களுடைய தேவைக்கு உரிய எல்லா பொருளுடையும் விலையேறிட்டதுனால, மூலப்பொருள் பூராமே விலையேறிட்டதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்களே இவ்வளோ நாள் இழுத்து பார்த்தோம். ஓரளவுக்கு மேலே நஷ்டம் வர்றதுக்கு எங்களால் தாங்க முடியலை. அந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அரசுக்கு பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்றுறதுக்காக எங்களுடைய ஒற்றுமையை காண்பித்து நாங்கள் எங்கள் விழிப்புணர்வை காமிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நாங்களாம் ரேட்டு ஏற்றலை, சூழ்நிலை ஏற்ற வைக்கிது. அது தெரியப்படுத்தும். நாங்கள் ரேட்டு ஏற்றணுன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. சூழ்நிலையை இங்கே ஏற்ற வச்சிருச்சு அப்படின்றோம். இப்போ அரசாங்கம் நிலையிட்டு கார்பன் பழைய ரேட்டு கொண்டாந்துட்டா நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் நாங்கள் ஏற்றுற ரேட் அப்படியே வாபஸ் வாங்கிக்குவோம். அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது நம்ம இந்திய நாட்டு பிரச்சனையாக இல்லை, அது அண்டை நாட்டு பிரச்சனை. 2 தேசத்து தலைவர்கள் பேச வேண்டிய பேச்சு அது. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வேறு வழி இல்லாமல் இப்போ 3 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சங்க பிரதிநிதிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரேட் நிர்ணயம் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருந்த ரேட் எவ்வளவு, இன்றைக்கு இந்த மூலப்பொருள்கள் கூடியிருக்கே, இந்த ஒரு பிட்டு காமிச்சமே, இந்த பிட்டு 2000 அடி ஓடும். 2000 அடி ஓடுறதுக்கு இன்றைக்கி 25,000 ரூபா கூடியிருது. அப்போ ஒரு அடிக்கு எவ்வளோ கூடுது அதை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு இதை அடிக்கல கால்குலேஷன் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் ரேட்டு அறிவிச்சுட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்குவோம். இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன? இந்த போராட்டத்துடைய நோக்கம் பொதுமக்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை தெரியப்படுத்துறது. பொதுமக்களுக்கு அரசுக்கும் எங்களுடைய சூழ்நிலையை தெரியப்படுத்துகிறோம். அதாவது நாங்கள் போராடலை, நாங்கள் வேலை நிறுத்தம் எதுக்காக பண்ணுறோம்? சூழ்நிலையினால தள்ளப்பட்டோம். மூலப்பொருள் விலை ஏற்றனால ஆட்சியர்கிட்ட அல்லது அரசுக்கு ஏதாவது நீங்கள் மனு மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்க? ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்குறோம். இது தவிர எங்களுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 18% இருக்குது. இது தவிர அது ஒரு செப்பரேட் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது. ரேட்டு கூடுது அப்படின்னா உத்தேசமாக எவ்வளோ கூடுது சார்? ஒரு ஏற்கனவே ரேட்லேருந்து ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்கிட்ட கூடலாம். ஏன்னா இதை கால்குலேட் பண்ணி தான் ஏற்ற முடியும். எங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளமும் கொடுக்குறோம், 3 நேர உணவும் கொடுக்குறோம், பாதுகாப்பும் கொடுக்குறோம். பாதுகாப்பு கொடுத்து
அந்த இடத்துல கார்பரேஷனில் சங்கத்திலேருந்து பணம் கட்டி தான் நிறுத்தியிருக்கிறோம். பொருளாதார அதாவது தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு, பாத்ரூம் வசதி எல்லாமே வசதியோட சிசிடிவி கேமரா கண்காணிப்போடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 3 நாள் வண்டி நிறுத்தினால எவ்வளோ பாதிப்பு சார் உங்களுக்கு? சார் ஒவ்வொரு இப்போ 3 நாள் தான் இந்த வண்டி ஓடாததுனால கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு சாதாரணமாக சொல்ல போனால் 5 கோடி ரூபா மொத்தம் எல்லா வண்டியும் ஓடனா 5 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் போச்சு. இப்போ 3 நாளைக்கு போது 15 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் அவுட். உங்கள் பேர் பொறுப்பு சார்? என் பேர் பி சுரேஷ், மதுரை மாவட்ட போர்வெல் ரிகவரி மேலாளர் சங்க தலைவர். இவர் செயலாளர்.